கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும், எதையாவது ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு சமாதானத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு வந்திருப்போம் என்றால் நிச்சயமாக நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை தேவன் செய்வார். ஆகவே அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அவரை நோக்கி பார்ப்போம். அவருக்கு பிரியமான சோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்த போகிறோம். சோத்திர பலி செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கூடி அவரை துதிக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் நடுவிலே வந்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதிலே அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே நாம் மௌனமாயிராதபடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சத்தத்தை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்தவரே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வியாபியே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கும் நிறைந்திருக்கிறவரே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாய் இருக்கிறவரே சோத்திரம். இருக்கராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே சோத்திரம். இல்லாததையும் இருப்பதை போல அழைக்கிறவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே சோத்திரம். மகத்துவமானவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். பெரியவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். உயர்ந்தவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவரே சோத்திரம். சியோனில் பெரியவரே சோத்திரம். அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே, உமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவே சோத்திரம். எங்களை நோக்கி பார்க்கிற தெய்வமே சோத்திரம். எங்களை விசாரிக்கிறவரே சோத்திரம். எங்களை நடத்துகிற தெய்வமே சோத்திரம். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறவரே சோத்திரம். அல்லேலூயா. பெரியவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். உன்னதமானவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. யோனாவிலும் பெரியவரே சோத்திரம். சாலமோனிலும் பெரியவரே சோத்திரம். தேவாலயத்திலும் பெரியவரே சோத்திரம். எனக்குள் வாசமணுகிற தேவன் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். தெய்வமே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வமே சோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே, உமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவே சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வமே சோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே, உமக்கு சோத்திரம். ராஜாவே ராஜாவே சோத்திரம். அல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று தேவன் கூறுகிறார். அல்லேலூயா. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீரின் சூரியன் உதிக்கும் என்ற வார்த்தைக்காக சோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவேன் என்று சொன்ன தெய்வமே சோத்தரிக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே சோத்திரம். இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். தெய்வமே சோத்தரிக்கிறோம். இந்த மாலை ஆராதனையை தேவன் அங்கீகரித்து ஆஸ்வதிக்கும்படியாய் ஆராதனைக்கு வர வேண்டிய பிள்ளைகளை தேவன் தாமே துரிதமாய் கொண்டு வரும்படியாய் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இந்த கூடாரத்தில் இறங்கி வரும்படியாய் உடைய மத்தியில் இருக்கிற அற்புதம் சாட்சியம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to Jesus. Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த நாளிலே கிருபைக்காக உமக்கு நன்றி
இந்த மாலை வேளை ஆராதனையிலே கர்த்தர் எங்களை பங்கேற்க வைத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உலகத்துல கர்த்தாவே எத்தனையோ தேசங்கள் இருக்குது, எத்தனையோ நாடுகள், எத்தனையோ கிராமங்கள், அப்பா எத்தனையோ பகுதிகள், எத்தனையோ கர்த்தாவே ஊர் ஆண்டவரே. கர்த்தாவே எப்படியா இருந்தோம் கர்த்தாவே, இந்த இடத்துல கர்த்தாவே ஒரு சிறு சபையாய் நாங்கள் கூடி இருக்கிறோம் கர்த்தாவே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் தாமே எங்களுக்கு கிடைத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிற ராஜா அப்பா, உண்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு விஷயம் மாத்திரம் கர்த்தாவே, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, வானாதி ஆராதனை உண்டாக்கின ஆண்டவர் கர்த்தாவே, தேவ தூதர்கள் அப்பா அவை வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, நான் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே வாழ்த்து ஆண்டவரே. கர்த்தாவே, தேவ தூதர்கள் ஆண்டவரே போற்றி கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனையை கர்த்தர் ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. உடைய ஆண்டவர் இந்த ஊழியத்தை கர்த்தர் செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே வரை தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தடையின்றி துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே துதிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்துல நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, பெஸ்தாய்தா குளத்துல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வியாதிஸ்தர்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, தேவ தூதன் அந்த குளத்தை கலக்கும் பொழுது அப்பா, என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி ஏக்கத்தோடு இருந்தாங்க ஆண்டவரே. அப்பா இயேசப்பா, அவனை சந்தித்தீங்க ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம், அவனுக்கு சுகம் கிடைத்தது. அது போல ஆண்டவரே கர்த்தாவே, யாருக்கு அப்பா நீங்க யாரை குறிப்பிட்டு இருக்கிறீங்களோ அவர்களை சந்தித்து கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வல்லமை கடந்து வருகிறது அப்பா, அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. பாடல் பாடும் பொழுது இந்த மகிமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் உணரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. துதிக்கிற ராஜா அப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா துதிக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, ஒவ்வொரு பகுதியும் நீங்க ஆசீர்வதிங்க. வேத வாசிப்பு அப்பா கர்த்தாவே, வேதம் வாசிக்கும் பொழுது நெருங்கிய நாங்கள் குத்தப்பட்டவர்களாய் ஆண்டவரை இந்த இடத்திற்கு கடந்து செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாவே திருவிருந்து ஆசீர்வதிங்க அப்பா கர்த்தாவே. இந்த பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களை முழுமையா எப்போ கொடுத்து இந்த திருவிருந்தில் நாங்கள் அப்பா அனுசரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. துதிக்கிற ராஜா அப்பா கர்த்தாவே. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, செய்தி கொடுக்கிற அப்பாவை மறைத்து தேவன் வெளிப்படுங்க. இந்த நாளில் என்ன பேச நினைக்கிறீரோ அந்த சபைக்கு நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா காரியங்களும் மாற்ற முடியும் ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் இல்லை ஆண்டவரே கர்த்தாவே. அப்படியா இந்த வேத வசனத்தை நாங்கள் ஆண்டவரை கேட்கும் போது எங்கள் உள்ளம் உடைந்து நாங்கள் மனமாற்றத்தோடு இந்த இடத்திற்கு கடந்து செல்ல ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே கர்த்தாவே. எல்லா காரியங்களையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. தேவ ஆவியானவர் வழி நடத்த முடியாமல் ஜெபிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே. எந்த விதமான ஆண்டவரே கரைகளோடு நாங்கள் இருந்தாலும் கர்த்தர் நீங்கள் எங்களை மன்னித்து இந்த சபையை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா காரியங்களும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன். இனி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது தன் சங்கீதத்திலே எழுதியிருக்கிறார், நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று தன் சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 13:6 வாசிக்கிற பொழுது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருக்கின்றார். அதற்காக நாம் சத்தத்தை உயர்த்தி ஒரு சில பாடல்களை ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக பாடுவோம். ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் சேர்ந்து சில பாடலை பாடி
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகவே சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை உயர்த்துவோம். கொஞ்சம் நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வாழ்க்கையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, சொல்லுங்க ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். சொல்லுங்க மாறாவின் சவுண்ட் கொஞ்சம் சவுண்ட். மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, சொல்லி பாடுங்க. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. திரும்ப பாடுங்க. இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளால மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளால மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு
வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே பாடுங்க, திரும்ப பாடுங்க. உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சொல்லுங்க, வார்த்தையிலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. வியாதிகள் வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. சொல்லுங்க, ஒரு வார்த்தை. திரும்ப பாடுங்க. வியாதிகள் வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம். பாடுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல கரங்களை தட்டி. உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. மாறாவின் கண்ணீர், மாறாவின் கண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் கண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். ஒரு வார்த்தை சொல்லுங்க, வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. பாடுங்க, சேர்ந்து பாடுங்க. ஒரு வார்த்தை சொல்லாம் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருவாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய அற்புதங்களை நம்ம சொல்ல முடியாது. வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு அற்புதம். 100க்கு அதிபதி கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்றாரு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரனா செய்யலாம், சுஸ்தமாயிடுவான். நீர் வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லுங்க. காற்றையும் கடலையும் அதட்டினது ஒரு வார்த்தை சொல்லி கர்த்தர் அதை அமிழ பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில வர எல்லா துன்பத்தையும் எல்லா சோதனைகளையும் கர்த்தர் ஒரு வார்த்தையில் நிறுத்தி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும்
கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த சூழ்நிலை எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. சேர்ந்து இன்னொரு பாடலையும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டை. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி அவரின் தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவரின் தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவரின் தன் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் கணம் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் கணம் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் என்ற சங்கீதமானவர், நல்ல கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் தன் சங்கீதமானவர், 2-3 பேர் என்ற நாமத்தினார் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் என்ற நாமத்தினார் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் பாடுங்க, இருகரம் திரும்ப பாடுங்க. 2-3 பேர், 2-3 பேர் என்ற நாமத்தினார் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் என்ற நாமத்தினார் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் என்ற சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய பாடுங்க. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் கணம் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் கணம் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் என்ற சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்து பாடுங்க. ஜீவனின் அதிபதியான, நல்ல சொல்லி பாடுங்க, நல்ல கரங்களை தட்டி. அவர் இந்த சங்கீதமானவர், வானவர் கிறிஸ்தேசு நாமமதை
வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் என்ற சங்கீதமானவர் பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் என்ற சங்கீதமானவர் பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடு. பாடுங்க, ஜீவனின் அதிபதியான ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீத மாணவர். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நல்ல நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஹல்லேலூயா அவரை நோக்கி பார்ப்போம். மாலையில் நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஒருவரே எல்லா துதிக்கும் பார்த்திரு, அவர் ஒருவரே எல்லா கணத்திற்கும் பார்த்திரு. நம்மை நடத்துகிற தேவன் ஹல்லேலூயா, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே, ஜீவியத்தில் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் அப்பா. ஹல்லேலூயா, எங்கள் வாழ்வில் நீர் மாத்திரம் போதும். எங்களுடைய பலவீனத்தில் ஹல்லேலூயா எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்தணும். மாலைவேல் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய இருதயத்தை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை முழு இருதயத்தோடு நாம் ஆராதிக்க ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர். நாம் ஆராதிக்க நாம் பலி செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் ஆராதனைக்கு உரியவர். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை வழி நடத்துகிற தேவன் நீர். வாரமெல்லாம் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு உதவி செய்து ஜீவனை பாதுகாத்து பலவீனத்தில் எங்களுக்கு உதவி செய்த தேவன். நம்மால வெளியில் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லுங்க, ஆராதனை நாயகன். சவுண்ட் கொஞ்சம். ஆராதனை வேந்தனும் நீரே. 1000 பேர்களில் 1000 பேர்களில் சிறந்தோ
கரங்களை உயர்த்தி ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றி, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும், முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே, முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க ஆராதனை. அவர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர், அவர் ஒருவரே எல்லா துதிக்கும் கணத்திற்கும் உரியவர். நல்ல கரங்களை உயர்த்தி பாடுங்க. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. சொல்லுங்க, முடிவில்லா ராஜ்யம், முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. சொல்லுங்க, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. பாடுங்க, ஆராதனை, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து
யானிற் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. கடைசியா பாடுங்க. பிதாவான என்று பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். சொல்லுங்க. மாட்சிமை மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென். பாடுங்க. நீங்க பாடுங்க. மாட்சிமை மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்று. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். உங்களுடைய ஆராதனை ஒருவரே பார்த்து எல்லா துதிக்கும் மகிமைக்கும் நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. கடந்த வாரமெல்லாம் நடத்தின தேவன் வருகிற வாரத்திலும் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தும். ஆண்டவரே தேவைகளை சந்திங்க. அப்பா கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கடன் இல்லாமல் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாடலை பாடும்போது கர்த்தருக்கு கொடுப்போம். ஆகவே இந்த காரியங்களும் நாட்டில் அமைதி திரும்ப வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். பொழுது பின்பு அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள்ங்கிறார். கெத்சமனி தோட்டத்தில் சீஷர்கள் எல்லாம் தனியாக வச்சுட்டு ஒரு 3 பேரை வச்சுட்டு இவர் தனியாக போய் ஜெபம் பண்ணுறாரு. தனியாக ஜெபம் பண்ணுறாரு. வந்து பார்க்குறாரு, தூங்குறாங்க எல்லாரும். அப்போ அவர் எழுப்பி சொல்கிறாரு, நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறார். பாருங்க, அவர் ஜெபத்தைக்கு கேட்கிறார். அவர் 1 மணி நேரமாவது என்னோடு இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறார். இப்படி 3 தடவை போய் பார்க்குறாரு. 3 தடவை நீங்கள் படித்து பாருங்க. 3 தடவை போய் பார்க்குறாரு. 3 தடவையும் தூங்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் அந்த கடைசி அவர் போகும்போது சொல்கிறார், இதுதான் சொல்கிறார். கடைசி அவர் போய் பார்க்குறாரு, தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, எல்லாம் ஏந்திருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, சீஷரிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பார், இனிமே தூங்குங்கப்பா. ஏன் அப்படின்னு சொன்னாரு? தன்னை காட்டி கொடுக்கிறவன் என்ன செய்கிறான்? வந்துட்டான். இனிமேல் நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை.
அதனால நீங்க தூங்குங்கப்பா அப்படின்ட்டார். அப்ப பாருங்க, அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா சப்போர்ட் யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கே அவரை தாங்குவதற்கு ஆட்கள் தேவை இருந்தது. ஜப உதவி, நமக்கு எந்த உதவியும் செய்யலாம் கூட நமக்காக ஜபிக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு. அந்த மாதிரி ஜபிக்கக்கூடியவர்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எனக்காக ஜபிக்கிறவர்கள் யாரு? அல்போன்சா ஜெபம் பண்ணோம், எங்க வீட்டுக்காரமா ஜெபம் பண்ணுவாங்க, இன்னும் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, அது மாதிரிதான். அப்ப நமக்கு அவங்க சப்போர்ட் நமக்கு தேவை, அவருடைய ஜெபம் நமக்கு தேவை. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கே தேவை இருந்தது. அவர் படப்போகிற பாடுகளை எல்லாம் எண்ணிதான் அவர் ரத்த நாளங்கள் வெடித்து வேர்வையாய் கொட்டியது கெத்செமனி தோட்டத்துல. அப்ப அவருக்கு ஜெபம் பண்றதுக்கு ஆட்கள் தேவை, ஜெபத்துல தாங்குவதற்கு ஆட்கள் தேவை. அதனாலதான் வந்து பாக்குறாரு, 3 தடவை போய் பாக்குறாரு, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எதற்காக இது சொல்றேன் அப்படின்னா, நமக்கு ஜெபம் பண்ணுகிறவர்களுடைய சப்போர்ட் நமக்கு தேவை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 3வதுல பாக்குறோம், 26:50 வாசிக்கிற பொழுது, இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். யாரை பார்த்து சொல்றாரு? யூதாசை பார்த்து சொல்றாரு, சிநேகிதனே என்னத்துக்காக வந்திருக்கிறாய் என்கிறார். அப்படின்னா அவன் துரோகியா இருந்து கூட அவனை எப்படி கூப்பிடுறாரு? சிநேகிதனேன்னு கூப்பிடுறாரு, நேசிக்கிறார், விரோதிகளை நேசிக்கிறார். அப்ப நாம என்ன இதுல இருந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு விரோதிகளை என்ன செய்யக்கூடாது? அந்த விரோத மனப்பான்மையிலே நம்ம இருக்கக்கூடாது, அவர்களை நேசிக்க வேண்டும். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான்ங்கிறது வேத வசனம். அப்ப நாம் என்ன செய்யணும்? நம்மை வெறுப்பவர்கள் கூட, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு கூட என்ன செய்யணும்? அவர்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதைத்தான் நம்ம போன நாட்களிலே, போன வாரத்தில் அதை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்தது 4வது 5, 6, 7 இந்த 4 ஒரு சின்ன சின்ன சுருக்கமாய் முடிப்போம். 4வது வாசிக்கலாமா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 52 வசனத்தை வாசிங்களேன். வாசிங்க. 26ஆம் அதிகாரம் மத்தேயு 52 வாசிங்க. மத்தேயு எடுத்து வச்சுங்க. மத்தேயு 26:52 வாசிங்க. வாசிங்க டக்குன்னு. மத்தேயு 26:52. உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் மடிந்து போவார்கள். பாருங்க, அந்த நாட்களிலே பட்டயத்தை தங்களோடு வைத்திருப்பதற்கு யூதர்களுக்கு அனுமதி உண்டு. யூதர்கள் என்ன செய்யலாம்? பட்டயத்தை எப்பொழுதும் வைத்துக் கொள்வதற்கு அதிகாரம் உண்டு அவர்களுக்கு. ஆனால் பேதுரு ஊழியத்திற்கு வந்த பிறகு பட்டயத்தை என்ன செஞ்சாரு? அவர் விட்டுவிடல. அந்த யூத பழக்கத்தின்படி என்ன செஞ்சாரு? அந்த பட்டயத்தை மறைச்சு வச்சிருந்தாரு அவர். அப்ப அதனாலதான் பேதுரு என்ன செஞ்சாரு? அவன் கிட்ட வந்த உடனே முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறவன் யூதாஸ் முத்தமிடும் பொழுது பேதுரு என்ன செஞ்சாரு? பேதுரு என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா? பட்டயத்தை எடுத்து என்ன செஞ்சாரு? காதை வெட்டினார். அப்ப பேதுரு ஆரம்பருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவன் யாரு? மீனவர்கள் தான். பேதுரு மீனவர்கள், மீன் பிடிக்கிறவர். இந்த மீன்ல மீனவர்களுடைய பழக்கம், மீன்ஸ் எல்லாம் நீங்க வாங்குறோம், அதை கொண்டு கிளீன் பண்றவங்கள்ட்ட கொடுக்குறோம். அவங்க என்ன செய்யறாங்க? முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த மீனை காதை தான் வெட்டுவாங்க, அது செவுல தான் முதல்ல வெட்டுவாங்க. அப்போ அந்த மாதிரி பழக்கம் அந்த பேதுருக்கு இருந்தது பாருங்க. பேதுரு பட்டயத்தை எடுத்து என்ன செஞ்சான்? காதை வெட்டிட்டான். அப்ப உடனே பாருங்க, அவனுடைய பழைய வாழ்க்கை, பழைய புத்தி இதெல்லாம் அவனுக்கு திரும்ப வந்துருச்சு. அதனாலதான் என்ன செஞ்சான்? பட்டயத்தை எடுத்து அந்த யூதாசை காதலை வெட்டினான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பேதுருவின் சுவாபம் அங்க வெளிப்படுகிறது. நம்முடைய ஜீவியத்திலையும் இந்த மாமிச சுவாபம் என்ன செய்யணும்? அது மறைய வேண்டும். நம்முடைய மாமிச சுவாபம் மறைஞ்சிடணும். ஆகவே ஆவியில் நிறைந்து இன்றைக்கு துதிக்கிறார்கள், பாடுகிறார்கள், உண்மைதான். ஆனால் அவர்களிடத்தில் என்ன பட்டயம் இருக்கிறது அப்படின்னா, கோபம் என்ற பட்டயம் இருக்கிறது, எரிச்சல் என்ற பட்டயம் இருக்கிறது, சண்டையாகிய பட்டணம், அந்த பட்டயம் எப்பொழுதும் எழும்பி விடுகிறது. மற்றவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு? நமக்கு வந்து விடுகிறது. இது மாமிச சுவாபம். இது நமக்குள்ள என்ன செய்யணும்? இதை ஜெயிக்க வேண்டும். நம்முடைய மாமிச சுவாபத்தை நாம ஜெயிக்க வேண்டும்.
ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது எப்படி ஜெபிப்பது அப்படின்னு சொன்னா, நம்ம ஜபத்தில் ஆண்டவரே என்னுடைய மாமிச சுபாவம் எப்பொழுதும் இருக்கக்கூடாது ஆண்டவரே, அது எப்பொழுதும் என்னை விட்டு என்ன செய்யணும், போயிடணும். நான் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல வேண்டும். பேதுரு பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன் தான். ஆனா அந்த யூதர்களுடைய பழக்கத்தின்படி பட்டயத்தை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அதை அவன் விடவே இல்லை. அவனோடு கூட இருந்தது. அதனாலதான் அவன் என்ன செஞ்சான், அந்த பட்டயத்தை எடுத்து காதை வெட்டினான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால நம்முடைய சுவாபம், அந்த பழைய சுவாபம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. அது நம்மை விட்டு வெளியே போய்விட வேண்டும். நாமெல்லாம் புதிய சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி ஆகிறான். பழையன எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. நாம் ஒரு புதிய சிருஷ்டி. அப்ப என்னை காண்கிறவர்கள் எப்படி இயேசுவை காண வேண்டும். இயேசுவிடத்திலே அந்த காணப்பட்ட குணாதிசயங்கள் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 27, 28 வாசிக்கலாம். பின்னே சென்றார்கள். இயேசு அவர்கள் பக்கமாய் திரும்பி, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அப்ப இயேசு இந்த வார்த்தையை என்ன சொல்றார். கல்வாரிக்கு செல்லும் பொழுது ஒரு கூட்டம் இயேசுவுக்கு பின் சென்று வந்தது. யாரு? ஸ்திரீகள் தான். பாருங்க, ஸ்திரீகள் முக்கியமானவர்கள். அவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. இயேசு அவங்கள பார்த்தா சொல்றார், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறார். ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசுவை யாரு சிறையில் அறைய சொன்னது? யூதர்கள் தான். பாருங்க, சொந்த மக்கள், சொந்த ஜனம், சொந்த இனத்து மக்கள் தான் இந்த யூதர்கள். யூதர்களுடைய அந்த அந்த பரம்பரையில வந்தவதான் பேதுரு. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்க, அழுவுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று யார் சொன்னது? யூதர்கள் தான் சொன்னார்கள். இயேசு நீதிமான் என்று பிலாத்து சொன்னான். அவன் புறஜாதிகாரன் சொல்றான், இயேசு ஒண்ணு நீதிபரர் அப்படிங்கிறான். ஆனால் அதுக்கு ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வருவதாக என்று தாங்களே ஏற்றுக்கொண்டார்கள். அப்படின்னா பாருங்க, சொந்த ஜனங்களே அவனை சிலுவையில் அறைங்க, அதுக்கு நாங்களே ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இது கிபி 70 அநேக பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். பஞ்சத்தின் மிகுதியால் என்ன செஞ்சாங்க? பிள்ளைகளுடைய மாமிசம் சபிக்கப்பட்டது. எனவே அவர்களுக்கு வரப்போகக்கூடிய அழிவை பார்த்துதான் அவர் சொல்றார், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். அப்ப பாருங்க, பெற்றோர் செய்கிற தவறு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதிக்கிறது. ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, என் மேல வரட்டும், எங்கள் பிள்ளைகள் மேல வரட்டும், அந்த பழி அப்படி அவனை சிலுவை அரைஞ்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரத்த பழி தான் இப்ப அவங்க படாத பாடுபடுகிறார்கள். ஆகவே பெற்றோர் செய்கிற தவறு குடும்பத்தை மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அது பாதிக்கிறது. அநேக குடும்பங்களிலே குடும்ப தலைவன் என சரியில்லாதபடியினாலே மனைவிகளும் பிள்ளைகளும் இன்றைக்கு கஷ்டப்படுகிறார்கள். ஏனென்றால் குடும்ப தலைவன் ஆராதனைக்கு செல்லாவிட்டால் அந்த குடும்பம் பாதிக்கும், கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். ஆகவேதான் சொல்றாரு, கர்த்தருடைய வழியில் என்ன செய்ய வேண்டும்? நாம் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் நிச்சயமாக தேவன் நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பது போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? கணவனும் மனைவியும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஏன்னா அவர் வரக்கூடிய அழிவுகளை அவர் பார்க்கிற பொழுது சொன்னாரு, எனக்காக நீங்க அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். 6வது வசனம் சொல்லுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள். இது சிலுவைக்கு செல்லும் முன்பு இயேசு கூறின 6வது வார்த்தை. இது இயேசு என்ன சொல்றாரு? தன்னை பச்சை மரம் என்றும் மற்றவர்களை பட்ட மரம் என்றும் குறிப்பிடுகிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசுவுக்கு எவ்வளவு பாடுகள் இவ்வளவு பாடுகள் என்றால் நமக்கு எத்தனையோ பாடுகள் வரும் இந்த பூமியில. ஆகவே நாம் செய்யாததை செய்தோம் என்று அநியாயமாக குற்றம் சாட்டுவார்கள். அதற்காக நம்ம கோபப்படவே கூடாது. பச்சை மரமாக இயேசு என்ன சொன்னாரு?
அவர் சொல்றாரு, இந்த வழியிலே நாம் சென்றால்தான் பரலோகம் செல்ல முடியும். பச்சை மரமாக இயேசு சென்ற இந்த வழியிலே நாம் சென்றால்தான் பரலோகம் செல்ல முடியும். இயேசு பாடுகளின் வழியாகத்தான் போனார். அவர் ஏதோ உலகத்துல சுகமாயிருந்து அவர் பரலோகத்துக்கு போகல. இன்னைக்கு பரலோகத்திற்கு நாம போகணும்னு சொன்னா பாடுகளின் வழியாகத்தான் பரலோகத்துக்கு போக முடியும். பாடுகள் இல்லாத பரலோகமே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொன்னார், ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு அதாவது என்ன, நடந்த பாதைகள் எப்படிப்பட்டதுன்னா கரடு முரடானவைகள், பாடுகள் நிறைந்தது. பாடுகள் வழியாகத்தான் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்குள்ளே போய் பிதாவினுடைய வலது பாரிசத்திலே உட்கார முடிந்தது. அப்படின்னு அவரை பின்பற்றுகிற நாம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், இந்த பூமியிலே நமக்கு உபத்திரங்கள், பலவிதமான உபத்திரங்கள் உண்டு. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த உபத்திரங்கள் வழியாகத்தான் நம்ம போக வேண்டும். ஏன் ஆண்டவர் இவ்வளவு பாடுகள் எனக்கு கொடுத்துட்டாரு, இவ்வளவு கஷ்டத்தை எனக்கு அனுபவிக்கிறேனே, கடவுளுக்கு கண்ணி இல்லையா? அப்படிலாம் நாம ஆண்டவரை குறித்து நம்ம பேசவே கூடாது. என்ன, நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் நம்பியிருக்கிற இயேசு கிறிஸ்து, எனக்கு முன்னே அவர் எப்படி நடந்து போனார்? பாடுகளின் வழியாகத்தான் போனார். பச்சை மரமாகிய அவருக்கே இப்படி பாடு என்றால் பட்டமரமாகிய உங்களுக்கு எனக்கு எத்தனை பாடுகள்? அது இருக்கத்தான் செய்யும். ஆகவே செய்யாத குற்றத்தை செய்தோம் என்று சொல்லுவார்கள், குற்றம் சாட்டுவார்கள். அதுக்காக நாம் யார்கிட்ட என்ன கோபப்படவே கூடாது. சொன்னாரே, நான் ஒரு பஸ்ல ஒரு வெள்ளக்காரர் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அவர் என்ன செஞ்சார்? இயேசுவை பத்தி சொன்னார். எந்திரிச்சு இயேசுவை பத்தி சொல்லி ஒரு கைப்பெருதி கொடுக்கும் பொழுது ஒருத்தர் கோபப்பட்டு என்ன செஞ்சான்? படார்னு கண்ணத்துல ஒரு அறை விட்டான், அடிச்சுட்டான். அப்ப பாரு, அவர் ஒன்னும் சொல்லலை, சிரிச்சுட்டே சொன்னாரு, இன்னும் இந்த கண்ணம் சரியா அடிச்சுட்டேன், இந்த கண்ணத்தை காட்டினாராம், இதுல கொஞ்சம் அடிச்சுடு போதும் அப்படின்னாராம். பாருங்க, நாம சொல்லுவோம் அப்படி? நாம எப்படி சொல்லுவோம்? நாம சொல்லவே மாட்டோம். ஒருத்தர் அடிச்சுட்டானா உன்னை பார்த்து 2 நாள் சொல்லிட்டு போய் 10 பேரை கூப்பிட்டு வந்துடுவோம். ஆனா அவர் அப்படி செய்யவே இல்லை. இந்த கண்ணத்துல அடிச்சுட்டேன், பரவாயில்ல, இந்த கண்ணத்தையே அடிச்சுடு அப்படின்னாரா. அப்ப ஆண்டவர் நமக்கு பாரு எப்படி கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு. அப்படி அவருடைய பாதை எப்படிப்பட்டது, அந்த பாதையில நடந்தால்தான் நம்ம பரலோகத்திற்கு போக முடியும். ஆகவே வேதமே சொல்லுகிறது, இதே தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. என்னுடைய பக்தி இருக்குதா? ஆண்டவர் மேல பக்தி இருக்குதா? இருக்கு, அது நல்லது. ஆனால் அந்த பக்தி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பலவித யாவருக்கும், பக்தியாய் நடக்கக்கூடிய யாவருக்கும் பாடுகள் அதிகமாய் இருக்கும் என்று வேதமே சொல்லி கொடுக்கிறது. ஆகையினால நாம் எனக்கு பக்தி இருக்குது, ஆண்டவராகிய நான் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொன்னா நமக்கும் பாடுகள் உண்டு உலகத்துல. அதை நாம மறந்து போகவே கூடாது. அடுத்தது 7வது, யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்க. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல என்றார். இந்த வார்த்தையை கிறிஸ்தவ உலகத்தார் மறந்து விடுகிறார்கள். ஊழியக்காரர் என்றால் யார் அப்படின்னு சொன்னா, ஊழியக்காரர்கள் யாரு? இயேசுவுக்காக போராடுகிறவர்கள், சுவிசேஷத்திற்காக, சபைக்காக, ஊழியத்திற்காக போராடுகிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். ஊழியக்காரர்களின் போராட்டம் ஊழியக்காரர்களுக்குத்தான் தெரியும். ஏன்னா ஊழியத்தை ஆரம்பிக்கிற பொழுது ஒரு பெரிய போராட்டம் காணப்படும். நம்ம ஏத்துவிட்டு மாமாவே பாருங்க, வேற எங்கேயும் போய் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எவ்வளவு பாடுகள், எவ்வளவு போராட்டம், அந்த ஊழியத்தை நடத்துவதற்கு எவ்வளவு போராட்டம், ஒரு சபை கட்டணும்னா எவ்வளவு போராட்டம், அதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்கிறோம். ஆகவே ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெரிய போராட்டமே இருக்கும். ஆனா ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கு சத்துருவோடு போராட வேண்டும். ஏன்னா சத்துரு என்ன செய்யறான்? அவன் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியும். 1 பேதுருல வாசிக்கிற பொழுது, தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு அறிந்திருக்கிறபடினாலே யாரை விழுங்கலாமா என்று சுற்றி தெரிகிறான். பிசாசானும் பாருங்க, அவனுக்கு தெரியும் கொஞ்ச காலம்தான், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போறார். ஏன்னா அவருடைய வருகைக்கு அடையாளங்கள் எல்லாம் பூமியிலே நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கிற பொழுது சீக்கிரமாக வரப்போகிறார் அப்படிங்கிறத மட்டும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் அறிந்து கொண்டால் மட்டும் போதுமா? அவருடைய வருகைக்கு நானும் நீங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டுமே.
ஆயத்தமா இருந்தால் தானே ஆண்டவரோடு நம்ம போக முடியும். ஆகவே ஒரு போராட்டம், பெரிய போராட்டம். இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, வருகிறார்கள், இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு வருகிறார்கள். ஆனால் கொஞ்ச காலம் இருந்து விட்டு என்ன செய்கிறார்கள், திரும்பி அவருடைய பழைய வாழ்க்கைக்கே போய்விடுகிறார்கள். ஏதாவது அவங்க வீட்டில் ஒரு காரியம் நடந்ததுன்னா உடனே அவங்க என்ன செஞ்சிடறாங்க, பழைய வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. எனக்கு இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும் அப்படி சொல்லுகிற வாழக்கூடிய வாழ்க்கை தான் நம்ம இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்துமாக்களுக்காக முழங்காலிலே நின்று சத்துருவோடு போராட வேண்டும். ஏன்னா அவனுக்கு பாருங்க, அவன் என்ன செய்யறான், தூங்கவே இல்லை. பிசாசானவன் தூங்குறதே கிடையாது. அவன் விரைவாக வேலை செய்கிறான். ஏன்னா கொஞ்ச காலம் தானே. அது மாதிரி எத்தனை ஆத்துமாக்களை என்ன செய்ய வேண்டாம், நரகத்துக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளவு ஆத்துமாக்களை அவன் என்ன செய்ய கொண்டு போகிறான். இப்ப பாருங்க, கூட்டம் கூட்டமாக சாகிறார்கள். தனித்தனியாக யாரும் சாவறதில்லை, கூட்டம் கூட்டமாக. அங்க நிலநடுக்கம் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் மடிந்து போனார்கள். இங்கே சுனாமி வந்து ஏகப்பட்ட மக்கள் மடிந்து போனார்கள். ஒவ்வொரு நாடும் ஏகப்பட்ட ஆபத்துக்கள் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னு சொன்னா பிசாசானவன் செய்கிற இந்த வேலைதான். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும், ஒரு போதகர் வந்து 4 மணி ரோட்ல போய் நின்றுட்டு சத்தமா ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த வழியா வரக்கூடிய எல்லா யானை வாகனங்களும் சரியாக போக வேண்டும் ஆண்டவரே, யாருக்கு எந்த ஒரு தீங்கு வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாராம். ஏன்னா அந்த இடம் விபத்துக்குரியது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இது விபத்துக்குரிய இடம், ஆகவே மெதுவாக செல்லவும் அப்படின்னு தான் எழுதிக்கிறாங்க. ஆனா யாரு மெதுவா போறாங்க, ஆண்களை விட பெண்கள் தான் இன்னைக்கு வேகமா போறாங்க, அடிச்சு மோதிட்டு போறாங்க. அவ்வளவு வேகம் போகுது பொம்பளை பசங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும் அந்த அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அந்த போதகர் அந்த 4 மணி ரோட்ல நின்றுட்டு கைகளை தூக்கி ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, இந்த ரோட்ல போற வாகனங்களை எல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, அவர்கள் சீக்கிரமா என்ன அப்படி எல்லாம் அவர் ஜெபம் பண்ணுகிறார் பாருங்க. அதே மாதிரிதான் அப்ப ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், போராடுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையே போராட்டமாகவே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் ஒரு சபை கட்டுறாங்கன்னு சொன்னா அந்த விசுவாச ஊழிய ஜீவியத்தில் ஒரு பெரிய போராட்டமே நடக்கிறது. ஒரு சபையை கட்ட முடியல. சபையை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி கட்டி முடிக்க வேண்டும் என்ற ஒரு தாகம் இருக்கிறது, ஒரு வேகம் இருக்கிறது. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏத்துவிட்டு மாமா தான் சொல்றார். அப்ப இதெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கொண்டே இருக்கிறார். அது எப்படி முடியும் தெரியாது, யாருக்கு தெரியும், தேவன் ஒன்றுவே அறிவார். ஆகவே இந்த பாதையில தான் உங்களையும் என்னையும் தேவன் நடத்துவார். நாம சொகுசான பாதை கிடையாது. நாம போகக்கூடிய பாதைகள் நெருக்கமான பாதைகள். அந்த நெருக்கத்திலே நமக்கு பலவிதமான உபத்திரங்கள் வரத்தான் செய்யும், பாடுகள் வரத்தான் செய்யும். ஆனால் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி அவரிடத்தில் வைத்து விட்டு, நம்முடைய பாரங்களை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விட்டு நாம் சும்மா இருப்போம் என்றால் கர்த்தர் நமக்காக எழும்புவார், யுத்தம் பண்ணுவார், நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த ஆராதனை கூடம் கட்ட வேண்டும் என்றால் தேவனோடு கூட நாம் என்ன செய்யணும், உட்கார்ந்து அவரோடு கூட போராட வேண்டும். தேவன் நமக்காக போராடுவார். நாம் என்ன செய்யணும், அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு எத்தனையோ சபைகளிலே நாம நேசிக்கிற, நாம நம்புகிற மக்கள் நமக்கு எதிராக பேசுவார்கள். இங்கேயும் நல்லவங்களா இருப்பாங்க, அங்க போய் வெளியும் சொல்லுவாங்க. நம்மளை குறித்து தவறாகவும் சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கும் சபைகளிலே இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அது ஒரு பெரிய போராட்டம் தான். வியாதி வந்துட்டா என்ன செய்வான், நமக்கு என்ன கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறான், ஏசு ஏசுங்கிறான், இவனுக்கு ஏன் வியாதி வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இத்தனை பாடுகள், ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது, இவன் கடவுளே கடவுளேங்கிறான், இவனுக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன செய்வாங்க, ஏளனமாகத்தான் நம்மை பார்ப்பார்கள். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், அவர் அது சொல்றதுக்காக நாம கோபப்படவே கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் என் ஆண்டவர் எனக்காக செய்வார், ஏற்ற வேளையிலே செய்வார். அவர் எனக்கு எது நல்லதோ அதைத்தான் அவர் செய்வார். அதுக்காக அவர் என்ன செய்வார், செய்ய மாட்டாருங்கிறது அல்ல, அவர் செய்வார். ஆனால் எனக்கு எது நல்லது என்று நினைக்கிற பொழுது செய்வார் அவர். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். நமக்கு காத்திருந்தால் நிச்சயமாக தேவன் நமக்காக எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே இந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு போராடுகிற குணம் தான் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆகவே வியாதி வந்து விட்டால் நாம் என்ன செய்யணும், பரலோக பரிகாரியாகிய இயேசுவினை நோக்கி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அவர் செய்வார், நன்மையான காரியங்களை செய்வார்.
அவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே போன தேவன் எனக்கு நன்மை செய்ய மாட்டாரோ? கண்டிப்பாக செய்வார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கல்வாரி மலைக்கு செல்லும் பொழுது முன்னதாக இயேசு பொழிந்த 7 வார்த்தைகளைத்தான் உங்களுக்கு நான் எழுதி கொடுத்திருக்கிறேன். ஆகவே பெரிய வெள்ளிக்கிழமையில இயேசு அந்த பரிசுத்த நாளை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் நாம் அந்த 7 வார்த்தைகளை அடுத்த பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். அதை வைத்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்காதீங்க. கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரே நம்முடைய காரியத்தை வாக்கிய பண்ணுவாராக. எழுந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். சீட்டை நீங்களே வச்சுங்க, வீட்டுக்கு எடுத்துருவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் கெத்சமனே தோட்டத்தில் இருந்து சிலுவைக்கு செல்லும் அந்த கடைசி 24 மணி நேரத்தில் பேசிய 7 வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. கர்த்தாவே, அந்த வார்த்தையின்படியே நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய எண்ணங்கள், இயக்கங்கள், தாகங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீ நன்மையான காரியங்களை இந்த பிள்ளைகளுக்கு செய்வீராக. கர்த்தாவே, நீர் பெரியவர். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த இடத்திற்கு வந்தது நல்லது என்று சொல்லும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமம் ஆண்டவர் இந்த இடத்துல மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளனை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை சொல்லி கடந்து